பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. நீ தானியேலுக்கு கொடுத்த ஒரு செய்தி ரொம்ப அழகாக இருக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாவது நடத்துவார் என்ற ஒரு கட்டளையும் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். தானியேல் புத்தகத்தை நீ 6ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. எனக்கு தானியேல் புத்தகத்தை ஏன் படிக்க ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால், எப்படி இருக்கலான்றதை தேவன் அழகாக தானியேல் மூலியமாக கற்றுக் கொடுத்தது அத்தனையும் உண்டு. சிறைப்பட்டு வந்த ஒரு மனிதனுக்கு மாற்றத்தை உண்டாக்கி கொடுப்பவர் கர்த்தர் தான். ஒரு தேசத்தின் அதிபதியாகவும் கர்த்தர் மாத்துறார். அதே தேசத்தில் பிரச்சனைக்குள்ள மாட்டப்படும் போதும் கர்த்தர் விடுவித்து காத்துக்கிறார். தொடர்ந்து நிறைய பிரச்சனை தானியேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தெல்லாம் பிரச்சனை. ஆரம்பத்தில் தேசத்துக்கு பிரச்சனை வரும்போது தானியேல் தரிசனத்தை, தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது 21ஆம் சொன்னது, காலங்கள் சமயங்களை மாற்றி ராஜாக்களை தள்ளி ராஜாக்கள் ஏற்படுத்துவார்னு தேசத்தில் இருக்க ராஜாவுடைய சொப்பனத்தினுடைய மறைப்பொருளை வெளிப்படுத்தி கொடுப்பார். இது தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை ரொம்ப அழகாக இருக்கும் படிக்கும். அப்போ அந்த வார்த்தையின்படியாக அவர் காலங்களும் சமயங்களை மாற்றி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். அப்போ நாணயத்தை அறியும்படி அறிவையும் கொடுத்தார். இது தேசத்தின் ராஜாவுக்கு சொன்ன கட்டளை. ரெண்டாவது ஒரு பிரச்சனை வருதுங்க, பணிந்து கொள்ளப்படணும் என்று 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரச்சனை வருது. அப்பயும் பார்த்தீங்கன்னா இவங்க அக்கினியில் போட சொல்கிறாங்க. 24ஆம் வசனத்தில், அப்போது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை சத்தமாக தீவிரமாக எழுந்து நின்று அந்த மத்தியில் நோக்கி 3 புருஷனத்தினால கட்டுக்குள்ள நம்ம போட்டோம். 3 புருஷன் அக்கினியில் போட்டால் 4வது யாருன்னு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மொத்தமாக நம்ம குடும்பத்தில் 3 பேரோ 4 பேரோ நம்மளை தள்ள நினைப்போம் அந்த உலகம். 5வது ஆளாக ஒருவர் வந்து நம்மளை மீட்டெடுக்கிறான்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை தவிர இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. இது 2ஆம் அதிகாரத்தை பார்க்கப்படும் போது ராஜாவுடைய மறைப்பொருளை வெளிப்படுத்துவார். 3ஆம் அதிகாரத்தை பார்க்கப்படும் போது பணிந்து ஒப்பு கொடுக்கல என்று சொல்லி அக்னியில் போடப்படும் மீட்டெடுக்கும் போது ராஜாவுக்கே ஒரு வெளிப்பாடு கொடுக்குறார். என்னன்னா, நாம் போட்டது சாத்ராக் மேசாக்கெல்லாம் தானே போட்டோம், இது யாரோ ஒருத்தர் இருக்கார் எஸ்டா என்று சொல்லக்கூடியதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேல் புத்தகத்தை 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்கப்படும் போது இனி இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய கட்டளையாக இந்த 3ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது அவன் ஒரு அதிபதியாக கூட மாற்றுவார் கர்த்தர். அடுத்தது 6ஆம் வசனம். நான் லைனாக உங்களுக்கு சொல்லின்னு வரேன். இந்த 6ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது ஒரு வித்தியாசமான செயலை பார்க்க முடியும். அப்போது அவன் ஒரு நாள் என்ன பண்ணுறான், தானியேல் ஜெபிக்கிறான். தேசத்தில் ஒரு கட்டளை பெறதுக்காக யாரையுமே வந்து என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது, செய்யக்கூடாது. ஆனால் இவன் வெளியே போய் ஜெபிக்கல, வெளியே போய் பிரசங்கம் பண்ணல, இயேசுவை பற்றி எந்த கதையும் அங்கேயும் சொல்லலை. அவன் இருக்கிற ஸ்தலத்துலேருந்து ஜெபிக்கிறான். பாருங்க, அப்படியான ராஜாவாக ரசித்தார் கட்டளையிட்டு பத்திரமாக கையில் எழுதப்பட்டு வைத்தார். தானியேல் இருக்கிற அந்த பாத்திரத்தை கைகளால் வாங்கி கொண்டு அறிந்திருந்தான். ஆனாலும் அவன் என்ன பண்ணுறாங்க சொல்லி தினமும் அவன் 3 வேலையை என்ன பண்ணுறான், தேவனுக்கு முன்பாக நான் முழங்கால் இட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கான். ஸ்தோத்திரப்படி இதை ஜெபம் பண்ணி கொண்டதும் ஒருவன் பார்த்தான். அது ராஜாவுக்கு போய் சொல்கிறான். உன் வார்த்தையை அவன் மீறுறான், அவன் என்ன பண்ணுங்க, தண்டிங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, என் வார்த்தையை மீறுகின்றவனை நான் என்ன பண்ணுவேன், அக்கினியில் போடுவேன்னு சொல்ல அவரு. ஏன்னா ஏற்கனவே அக்கினியில் போட்டு மீண்டெடுக்கப்பட்டவன் தானியேல் புத்தகம். தானியேல் மீட்டெடுக்கப்பட்டவன் நல்லா தெரியும் ராஜாவுக்கு. ஆனாலும் மறுபடியும் எங்கே போடுறான், சிங்கத்தின் குழியில் போடுறான், இவனை கட்டளையிடுறான். நீ தானியேல் புத்தகத்தில் படிக்கப்படும் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கிற பாருங்க. எல்லாத்தையும் நான் படிக்க விரும்பல, படிக்கிறேன் கேளுங்க. அப்போது ராஜாவின் கட்டளையிட்ட அவர்கள் தானியேலையும் கொண்டு வந்தார். அவைகள் சிங்கத்தின் குவியிலே போடப்பட்டு ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பி வைப்பார். தண்டனையே கொடுத்துறான் ராஜா. மனக்குழப்பம் வருதுங்க. நம்மளெல்லாம் யாருன்னா ஒருத்தர் கண்டிக்கிறான்னு நினைப்பேன். நிறைய பேர் பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, உற்றார் உறவினர்கள்லாம் நம்மளை என்ன பண்ணுவோம், தள்ளுவாங்க. நான்லாம் பார்த்தோன்னா பயங்கரமாக தள்ளப்பட்ட இந்த மூளைக்கல்லாம் கற்று மாற்றி உட்கார வைத்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் வறுமையின் போராட்டத்துக்குள்ளே கடந்து பயணிக்கும் போது அநேக பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளப்படும். என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கடவுள் நம்மளை சுற்றி என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்னு பார்த்து ஒரு சிலர் இடத்துல நீட்டப்படும் போது, கேட்கப்படும் போது நம்மளை அப்படியே ஒதுக்கமாக தள்ளுவாங்க. அப்போ ஒரு வார்த்தை வர இல்லையா, எப்போதும் நம்ம எல்லாரும் எப்படி கொடுக்க முடியான்ற ஒரு பேச்சுகளும் உண்டாகும். தேவன் சாதாரணவர் கிடையாதுமா. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனையோ தரிசனங்கள்
ஒரு சில தரிசனங்களை சொல்லுவோம், சில தரிசனங்களை சொல்ல மாட்டோம். சில தரிசனம் உங்களுக்கு கொடுத்ததாக இருந்தால் அதை உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிப்போம். அது எங்களுக்கு கொடுத்த தரிசனம் இல்லை, என்னார் இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும்ன்றது எங்களுக்கு கொடுக்குற தரிசனத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஏன்னா கட்டளை அப்படி தானே. நான் கூட இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டில் ஒரு கட்டளை கொடுத்தோம். என்ன கட்டளைன்னா, கர்த்தாவை இனி வர நாட்களில் ஒரு இடத்துல கை நீட்டி நான் கடந்து போவேன். எனக்கு ஒரு வேளை ஊழியம் செய்தால் ஊழியத்தினுடைய காரியத்துக்காக மற்றவங்களாக எழும்பி கொடுப்பது தான் சரியானது என்று சொல்லக்கூடியதாக நினைத்து பண்ணதெல்லாம் பலது உண்டு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காரியங்கள் நிறைய விஷயத்த மாறிச்சுனால அது சரியானதான்னு கேட்டால் சில நேரத்தில் பொய்க்கு அதிபதியாக கத்திர மாற்றி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைக்கு சில நேரத்தில் தெரிஞ்சும் தெரியாத போல இருப்பார். அப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா தவறுகளுக்குள்ளே கடந்து போவோம். நம்மளே நினைப்போம் இப்படிப்பட்ட தவறு எப்படி நடக்குதுன்னு. கர்த்தர் சரியான காலத்துக்கு நமக்கு செய்வார். நிறைய விஷயத்த பார்ப்போம், நிறையா கற்றுக்க வேண்டியதெல்லாம் அங்கே இது. பிரசங்கம் 3:11 சொல்லுவோம், அது காலத்துக்கு நேர்த்தியாக நான் செய்வேன்னு. நம்ம தான் அவசரப்பட்டுருவோம். வறுமை இல்லையா, மனுஷனுக்கு வறுமை வரும். இன்றைக்கி நிறைய பேர் எத்தனையோ சொல்லிடுவாங்க, என்ன சிரித்து கொண்டே இருப்பேன். இன்னைக்கு கூட அந்த நான் போட்டுங்கிற சட்டையை பார்த்தேன். மகன் கேட்டால் நல்லா இருக்குதுப்பா அந்த சட்டை, ரொம்ப கஷ்டம் இல்லைப்பான்னு. ஒரே 150 ரூபா தான். நான் செல்ஃபோனில் பார்த்தேன் இதை, அது பார்க்க வெள்ளையாக இருக்கும், ஆனால் அந்த துணியை கிட்ட வந்து பார்க்குறேன் போட மாட்டேன். அது என்ன துணின்னு அவனுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நான் மருத்துவமனை ஊழியம் செய்தவன் இல்லையா. இந்த மருத்துவமனை ஊழியங்களில் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணியை போட்டு தான் இருப்பான். ஆஃபீஸ்க்கு வந்தால் போட்டு வருவாங்க, நல்லாயிருக்கும் இல்லையா, அவ்வளோதான். மற்றபடி அந்த பார்க்குறதுக்கு அவ்வளோ தெளிவாக தான் இருக்காது. அவன் என்ன அப்படியே பார்த்துட்டு போயிட்டான். பார்க்குற கண்ணுகளுக்கு இல்லாதவன் போல எப்பவுமே இருப்பதை போலவே இருப்பேன். அப்போ என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கும்போது தானியேலை தண்டனை கொடுத்தவன் சொல்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பி வைக்க வல்லவர். அப்போ அந்த ஆண்டவரிடத்தை அர்ப்பணிக்கணும் இல்லையா. அர்ப்பணித்தவன் ராஜா கெவி கிட்ட போது துயரத்திலிருந்து தானியேலைன்னு கூப்பிட்டான். தானியேலே, ஜீவனுள்ள தேவனை தாசனாகி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்துக்குள்ள தப்பி வைக்க வல்லவரா என்று தானியேலை கேட்டான். அப்போது தானியேலு, ராஜா நீ வாழ்க என்றான். தண்டனை கொடுத்தது குற்றப்படுத்தலை. நம்மலாம் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம சொந்தமோ உற்ற உறவினரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் எப்படிலாம் பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஒரு ராஜா தண்டனை கொடுத்த ராஜா ஓடியாடுறான், தன் தவறை உணர்கிறான். அவன் பண்ணது ஆராதனை தான், அவன் பண்ணது ஜபந்தான், அவன் பண்ணது தேவனுக்குரிய. நீ தேவனுக்குரியதை எல்லாவற்றையும் செய்தால் சிங்கம் போல பிரச்சனைக்கு வந்தாலும் கர்த்தர் கூட இருந்து உன்னை காப்பாது. அதாங்க உண்மை. நான் ஜெபம் பண்ணுறதே இல்லைங்க, எப்படி நடக்கும்? எப்போ பார்த்தா கவலை என்ன தெரியுமா? இன்னைக்கு முதலிடம் கவலை இல்லை, பணம், பொருளாசைகள், இன்னார் காலத்தில் இப்படி வாழணுன்ற ஆசை. இல்லாதவங்க யோசிக்கலாங்க. ஓரளவுக்கு இருப்பவர்களே அதை யோசித்து கொண்டே இருந்தால் இல்லாதவன் அப்போ என்ன யோசிங்க. எனக்கு அடிக்கடிக்க சில புக்கங்கள் நான் படிக்கும் போது என்னை காட்டி ஆயிரக்கணக்கான மக்கள் என்னை காட்டி ரொம்ப இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் பண்ணது. கடந்த மாதத்தில் 7 எழுதியிருக்கோம். பிள்ளைங்க இருந்தும் தாயை பார்க்காத தாயாரும், விதவி, வயதானவங்க, இவர்களெல்லாம் உதவியற்றவர்களாக இருக்கிற ஒரு சிலர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அரிசி கொடுத்தோம். முதல் வாரத்தில் மே மாதத்தில் கொடுக்க ஆரம்பித்தோம். கொடுத்தோம். இந்த மாதமும் இன்னும் அதிகமாக 13 பேர் இருந்தது 20 பேராக நான் மாற்றப்படும் போது ஏன் ஆச்சுன்னா, ஒரு இடத்துல கொடுக்கும்போது இன்னொரு துயரப்பட்ட ஒரு தாயார் ஓடியாராங்கப்பா எனக்கெல்லாம் கொடுக்கலன்னும் போது யோசித்தேன், ஓகே 20 பேராக மாற்றிடலாமே அப்படின்னும் போது இன்னும் ஒரு சிலர்கள் விரும்பினால் அந்த மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் மூட்டார் சேர்த்து கொடுப்பதாக இருந்தால் நாங்கள் அதை சேர்ந்து இன்னும் ஒரு 10 பேரை சேர்த்துக்குவோம். ஏன்னா இந்த உலகத்தில் சிறந்தது மத்திய 25-35 படித்து பாருங்கள். ஏழைக்கு எப்படி வந்தேன் அப்படி வந்தேன்னு பல காரியங்கள் சொல்லுவார். நான் ஏழையாக வந்தேன், நான் பட்னியாக வந்தேன், பசியோடு வந்தேன், எல்லாத்தையும் நீ எனக்கு கொடுத்து நான் எப்போ உனக்கு கொடுத்தானுமா. எத்தனை பேருக்கு செய்யறியோ அது எனக்குரியதுன்னு ஆண்டவர் சொல்லுவார். அந்த மத்திய 25ஆம் அதிகாரம் கொஞ்சம் பச்சு பாருங்கள், 35 நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். நிறைய சொல்லலாம். வஸ்திரம் இல்லாத கூட வஸ்திரம் கொடுன்றார். இதெல்லாமே நாங்கள் செய்கிறோம். அன்ன வஸ்திரத்தை கொடுக்குறோம். காரணத்துமா பைபிளில் இருக்க திட்டமாக தெளிவாக செய்வது தான். இன்றைக்கி கூட கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாலும் அது பழுதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது ஆகாரமாக நாங்கள் ஜபித்து எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னால் இந்த வறுமையான பாத்திரத்துக்கு எடுத்து முன்பாக வைக்கிற தேவன் நல்லவராக இருக்கிறார்.
அழைத்த தேவன் உண்மை இல்லவா? அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் நம்மளை யாருன்னா ஒருத்தர் மந்திரம் பண்ணிட்டான்னு பற்றி பயப்படாதீங்க. ஏன்னா அவன் தான் பயப்படணும். நமக்கு விரோதமாக ஒருத்தர் மந்திரம் பண்ணிட்டாலோ, இல்லை தந்திரமாக ஏதோ வேலை விசிற கெடுத்தானோ, இல்லை பிஸ்னஸுக்கு விரோதமாக யாருன்னா எழும்பி கொண்டான்னா அவனை கொடுத்து ஏன் மற்றவங்க கூட கவலைப்படுறீங்க? கத்திரத்தை சொல்லிடுங்க. சிங்கத்தை கூட அவன் மாட்டி விடுறான். சிங்கத்தின் குழியில் மாட்டி வர்றத கூட அநேக பிரச்சனை உன்னை மாட்டி விடுவான். நீ திரும்பி வந்துடுவான். அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது. இரவு முழுவதும் தூக்கம் இல்லாத அவதிப்பட்டவன் யாருன்னா அந்த நாட்டின் ராஜா. தானியேல் புத்தகத்தில் அழகாக சொல்கிறான், நீ ஆராதிக்கிற தேவன் அவன் தப்பி வைக்கொள்ளவர். அப்போ என்ன பண்ணியிருப்பான் அவன் கல் கெபியினிடத்தில் போய் வாசல் மேலே கொண்டு வந்தான். வைக்கப்பட்ட தானியேலையும் பற்றி தீர்மானித்த போது பார்த்தபடி ராஜா தன்னுடைய மோந்திரத்தை, தன் பிதாவின் மோந்திரத்தை தானியேல் மேல் முத்திர போட்ட பின்பு ராஜா அவன் அரசுக்கு முடி இரவு முழுவதும் போஜனம் பண்ணாமல் இருந்தான். சாப்பிட கூட கிடையாது. நம்மளுக்கு விரோதமாக எழுமுறவனுக்கு சாப்பாடு கூட வராது. நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. மந்திரம் பண்ணிட்டாங்களா, போராமை பண்ணிட்டாங்களா, அவங்களுக்கு கொடுத்து நீ கவலைப்படாது. நீ பாட்டு ஜெபித்து கொண்டே இரு. உன்னை பலப்படுத்த கிறிஸ்தன் கூடியே இருப்பார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, எதை கொடுத்த கவலைப்படாது. வேதம் தான் என்னது இழந்து போனது. வசனம்லாம் எழுந்து போயிட்டேன்ட்டு சொல்லி நேற்று கூட ஒரு ஐயா ஃபோன் பண்ணார். ஐயா பழையபடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த மெசேஜ் வந்துச்சுன்னாரு. ஆமாப்பா அது அப்படியே வந்துச்சுன்னு சொன்னேன். சிரிக்கிறாரு. இழந்து போனது அது கொடுத்தாரு, அது போதுங்க. வெள்ளி உடைமையும் பொன்னுடைமையும் ஏராளமாக கத்தர் கொடுப்பார். கொஞ்சம் காத்திருப்போமே இல்லையா? சாலமோன் ராஜா ஜெபித்தது கேட்டது நானும், கேட்காத ஐஸ்வர்யத்தையுமாக்கியுமே கத்தர் கொடுத்தார். ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் தளம் போடலன்னு சொல்லும் போதே எனக்கு குறிப்பிட்ட இடத்துல இருந்து சில பணங்கள் வந்தால் நான் ஒரு காணிக்க கொடுப்பேன் என்று மனத்தில் வேண்டி கொண்டேன். இதாங்க ஜெபம். சிலர் வேண்டிக் கொள்வாங்க, சிலர்லாம் வேண்டிக் கொண்டு போய் வந்த பேர் அதை மறந்துடுவாங்க. என்னையும் சிலர்லாம் கேட்டிருக்கிறாங்க, நான் எப்போ வேண்டிக் கொண்டேன்னு தெரியலன்னு. அப்போ நான் என்ன பேச முடியும்? சொன்னதை திருப்பி சொல்ல முடியுமா? ஏன்னா சிலர்லாம் அந்த பிரச்சனைகள் மத்தியில் பேசும்போது அது நினைத்து இருப்பாங்களாம், மறந்துருப்பாங்க. அதுபோல் வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை கொடுத்து நம்ம இவங்க பண்ணிட்டாங்களா அவங்க பண்ணிட்டாங்கன்னு தேடாதீங்க. தானியேலை போல் சிங்கத்தின் குழியில் போட்டால் கூட நீ இப்போ அமுந்திரு, உனக்கு தூக்கம் வரும். சிங்கத்தின் குழியில் போட ஆரம்பிச்சபடி சிங்கத்துக்குள்ளே தள்ள நினைக்கிற யாருமே உனக்கு விரோதமாக எழுமனெல்லாம் உன் பட்சமாக கத்தர் திருப்பி விடுவார். கத்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். எதை கொடுத்தும் பயப்படாத. ஜெபம் பண்ணணும். என் அன்பால் நேசிக்கும் நல்ல பிதாவே, கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம், போற்றுகிறோம். சாமி, தானியேலை விடுவித்த தேவன் ஒவ்வொரு ஜனங்களும் பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, வேலைசனமாக இருக்கலாம், வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், வாழ்க்கையில் எந்த விதமான தடுமாட்டி கொண்டிருக்கிற அந்த காரியத்துக்கு இனி பயப்படாது. எல்லா காரியத்தையும் கத்தர் நேர்த்தியாக எடுத்து உன்னை உயர்த்து போகிறார். உன்னை சூழ்ந்திருக்கிற எல்லா பிரச்சனையும் உன்னை விட்டு விலகுவ போது கத்தர் உங்களை மேலே மேலே ஆசீர்வதிக்கப்பார். கத்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.